கணக்கம்பட்டி சித்தர் கோயிலில் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் சேர்ந்து பழனி முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு முடிவு பண்ணி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 2 காரில் கிளம்பினோங்க. ஃபஸ்ட்டு 5 பேர் சீக்கிரமாக ரீச் ஆகிட்டோங்க. அடுத்து அவங்க வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அது வரைக்கும் பழனியில் இருந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. பக்கத்துலேயே இருக்கிற கணக்கம்பட்டியில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு முடிவு பண்ணி கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு போனோங்க. பெருசாக கூட்டம் இல்லைங்க. சீக்கிரமாக போய் தரிசனம் முடிச்சிட்டோங்க. காலையில் நேரமே கிளம்புனங்காட்டி யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லிங்க. சித்தர் கோயிலில் காலையிலேருந்து பொழுது வரைக்குமே அன்னதானம் இருக்குதுங்க. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே சாப்பிட்றலான்னு முடிவு பண்ணி அன்னதான கூடத்துக்கு போனோங்க. அங்கே தாங்க அப்படி ஒரு விஷயமே நடந்துச்சுங்க. அன்னதான கூடத்துக்குள்ளே நுழைஞ்சோனையுமே அங்கிருந்து வந்த ஒரு அம்மா, உங்களுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. இவங்க எதுக்கு நம்மளை இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு யோசிச்சிட்டே தாங்க அவங்க கூட போனோம். அங்கே போய் பார்த்தா அன்னதான கூடத்துக்குள்ளே மிகப்பெரிய அளவில் சித்தரோட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோ இருந்த ஏரியாவை எல்லாம் க்ளீன் பண்ண சொல்லி சித்தர் ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு விபூதி சந்தன குங்குமம்லாம் வச்சு தீபம் ஏற்றி ஊதுபத்தி பற்றி சாமி கும்பிட சொன்னாங்க. இதே மாதிரி தாங்க அன்னதானம் கொடுக்குற இடத்துல இருந்த ஃபோட்டோக்கும் செய்ய சொன்னாங்க. இது போக இன்னும் வேலை முடியல, வாங்க எங்கூட அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. திரும்பவும் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தா சித்தர் அமர்ந்திருந்த அந்த வேப்ப மரத்துக்கும் ஊதுபத்தி வச்சு சாமி கும்பிட சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வாங்க வாங்க கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா சித்தர் ஒரு நாய் வளர்த்திட்டு இருந்திருக்கிறாருங்க. அந்த நாயும் சமாதியா இருக்குதுங்க. அதுக்கும் ஊதுபத்தி வச்சு சாமி கும்பிட சொன்னாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு சித்தருக்கு இதெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கு தான் போட்டிருக்குது, அதனாலதான் நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த காரியம் எல்லாம் உங்க மூலமா நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சித்தரோட அருள் இருந்தா மட்டும்தாங்க கணக்கன்பட்டி கோயிலுக்கே போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தரோட அருளால தாங்க இது எல்லாமே நடந்திருக்குதுங்க. 5 பேர் முன்னாடியே போயிருக்கிறோம். 5 பேர் வரக்கு லேட் ஆச்சு. அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கலாம்னு முடிவு பண்ணும்போது கணக்கன்பட்டி போலான்னு சொல்லி அவர் தாங்க முடிவு பண்ண வச்சிருக்கிறாரு. கணக்கன்பட்டியும் போனோம். அங்கே போய் இப்படி ஒரு பாக்கியமும் கிடைச்சதுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு சேர்ந்த ஒருத்தர் நமக்கு கோயிலை பற்றி பேட்டியும் கொடுத்துருக்கிறாருங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் உள்ளே போய் சித்தரை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து பழனி முருகனை பார்க்கறதுக்கு நம்ம கிளம்பிட்டோங்க. கணக்கன்பட்டி சித்தர் கோயிலில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டுருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.